அப்போதுதான் ஒரு குழந்தையை பிரசவித்திருந்தாள். அந்த குழந்தையின் தந்தை ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் இறந்து போனான். யமதர்மன் ஒரு யமதூதனை அனுப்பி அந்த அம்மாவுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்றான். இந்த யமதூதன் ஐயோ பாவம், இந்த குழந்தைக்கு யார் கதி என்று தாயின் உயிரை கவராமல் திரும்பி விட்டான். ஆனால் யமராஜாவோ, உனக்கு தேவலோக ரகசியங்கள்லாம் தெரியல, அது தெரியற வரைக்கும் நீ பூமியில போய் கெட. அவன் கண்ணங்கரேல் என்ற உருவில் ஒரு பூங்காவிடக்க அந்த வழியாக வருகிற ஒரு தையல்காரன் என்னோட வா என அழைத்தான். அந்த தையற்காரனின் மனைவி தையற்காரனை மட்டும் சாப்பிட கூப்பிட அவன் விருந்தாளி வந்திருக்கிறானே என்று சொல்ல அவளோ தன் கணவனை திட்டினாள். ஒரு 10 நிமிடம் கழித்து அவள் சரி சரி வா என யமதூதனை சாப்பிட வர சொல்லி கூப்பிடுவதை கண்டு அவன் லேசாக சிரித்ததும் அவன் உடம்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது. தையற்காரன் அவனிடம் உதவிக்கு ஆள் இல்ல, எங்க வீட்டிலே இருந்துக்கோ என்று சொன்னான். ஒரு நாள் ஒரு பணக்கார பெண்மணி கை கொஞ்சம் முடமாக இருக்கிற குழந்தை தையற்காரனிடம், இந்த குழந்தைக்கு நல்ல தளர்வா தைக்கணும். யமதூதன் அந்த குழந்தையையும் பணக்கார பெண்மணியையும் பார்த்து சிரித்ததும் அவன் உடம்பு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் பென்ஸ்காரில் வந்து, இதுல 10 மீட்டர் துணி இருக்கு, 20 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி சஃபாரி சூட் தச்சு வை என்று சொல்லிவிட்டு போனான். ஆர்டர் கொடுத்து விட்டு போன கோட்டு சூட்டை தைக்காமல் இருந்தான். தையல்காரன் அவனுக்கு நாம என்ன சொல்றது என்று கேட்டதும் இவன் டர்ரென்று அந்த பேண்ட் துணியை கிழித்து அதில் ஒரு தலையணை உரை பெட்கவர் தைப்பதை கண்ட தையல்காரன் அவனிடம், இப்போ அவன் இங்க வந்து நான் ஆர்டர் கொடுத்த கோட்டும் சூட்டும் எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது என்றான். அப்போது கார் டிரைவர் ஓடி வந்து, நீங்க சஃபாரி தைக்காதீங்க, முதலாளி இறந்துட்டாரு, அதனால அவருக்கு ஒரு தலையணை உரையும் மெத்த உரையும் தச்சிருங்க என்று சொன்னான். இதை கேட்டதும் இவன் முகத்தில் சிரிப்பு வர அவன் முழுவதும் பொன்னிறமாக மாறி உயர்ந்து மேலே போக தொடங்கினான். அந்த தையற்காரன், அப்பா நீ யார்? உன் வாழ்க்கையில இது வரைக்கும் 3 முறைதான் சிரிச்ச, நீ ஒவ்வொரு முறை சிரிச்சப்பவும் உன் உடம்பு பொன்னிறமா மாறிச்சு. நான் யமனுடைய தூதுவன். முதல் நாள் உன் மனைவி என்னை அடிக்க வந்தால, அப்போ அவ முகத்துல தரித்திர தேவி தெரிஞ்சிச்சு. 10வது நிமிஷம் என்ன சாப்பிடவான்னு அவ கூப்பிட்டோன்னு அந்த முகத்துல அன்னை மகாலட்சுமி தெரிஞ்சா. அப்போ இந்த உலகத்துல ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் தேவ ரகசியம் 1. 10 வருஷம் கழிச்சு அம்மா இறந்துட்டா யார் பாத்துக்குவாங்கன்னு நினைச்ச குழந்தை. நிஜமான தாய் ஏழை, அவ இறந்துட்டா கூட இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாரா வச்சிருக்கிறான். 3 நாள்ல சாக போறவன் இன்னும் 20 வருஷம் நான் உயிரோட இருக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா 20 வருஷத்துக்கு வர மாதிரி துணியை தையின்னு சொன்னானே, எனக்கு தெரியும் அவன் சாக போறான்னு. முதலாவது, ஏழையா இருப்பதும் பணக்காரனா இருப்பதும் நம்மளுடைய எண்ணங்களால நடக்குது. 2வது, எது நடந்ததோ அது கடவுளுக்கு ஒரு மாற்று வழி வச்சிருப்பாரு. மனுஷனோட மனநிலையில உள்ள ஈகோனாலையும் அறியாமையினாலையும் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியறது இல்ல. 3வது, எந்த நேரத்திலயும் சாவு வரலாம், இது தெரியாம மனிதர்கள் கொட்ட அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த அஞ்ஞானம் தான் உலகத்துல உள்ள துக்கங்களுக்கு எல்லாம் காரணம். இதுதான் இந்த 3 தேவ ரகசியங்கள் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றான்.